சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் கோவில் பணங்கள், நகைகள், நிலங்கள் மோசடிகள் செய்து வீட்டில் மூட்டை மூட்டையாக பணத்தை வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று இரவு சேகர்பாபு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தவுள்ளதாகவும், அப்படி நடத்தப்பட்டு கைப்பற்றப்பட்ட பணங்கள் உண்மையாகவே ஊழல் செய்ததாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். அது மட்டுமல்ல, கைப்பற்றப்பட்ட பணத்தை என்ன செய்யலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுகவில் இருக்கக்கூடிய முக்காவாசி அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான். ஸ்டாலின் அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ததற்கு அதிமுக என்ற பெயரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், தலைவர்களைத்தான் விமர்சனம் செய்தது திமுக. ஆனால் அந்த அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் திமுகவில் இணைந்த பிறகு நல்லவர்களாக மாறிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வியை தானே இங்கு முன்வைக்க முடிகிறது. மேலும் சேகர்பாபுவாக இருக்கட்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்கள். தற்பொழுது வரை ஒட்டுமொத்தமாக திமுகவில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் நிர்வாகிகள், உண்மையான விசுவாசிகள் இப்பொழுது வரை போஸ்டர்களை மட்டும்தான் ஒட்டி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகர்பாபு வீட்டிலோ அல்லது செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டாலோ அவர்கள் தியாகி என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் பேசுவதுதான் தற்பொழுது வேடிக்கையாகவே இருக்கிறது. 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். அதற்கு மக்கள் தான் கமெண்ட் வாயிலாக பதிலை தெரிவிக்க வேண்டும். அமைச்சர் சேகர்பாபு மீது பல்வேறு புகார்கள், கோவிலில் விஐபிகளுக்கு மட்டும் முன்னுரிமை உடனுக்குடன் வழங்கப்படுவதும், சாமானிய மக்கள் வரிசையில் நீண்ட நேரம் காத்து கொண்டிருப்பது மயங்கி விழக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் உண்டியலில் வரக்கூடிய பணங்கள் மட்டும்தான் சேகர்பாபுவிற்கு தேவை. ஆனால் கோவிலில் சுத்தங்கள் செய்வதோ, கட்டுமான பணிகள் மேற்கொள்வதோ, பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதோ சேகர்பாபு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் தற்பொழுது குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். பணம் மட்டும் வேண்டும், சேவை வேண்டாம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை மக்கள் மத்தியில் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட சேகர்பாபு பணத்திற்கு மட்டும்தான் வேலை செய்கிறாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது.